நண்பர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். அனைவருக்கும் என் பேர் மணிகண்டன். நான் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவன். என் பொண்டாட்டி மாரியம்மா கறிவளையம். எனக்கு என் மனைவிக்கு ஏதோ சின்ன பிரச்சனை சொல்லி நான் பார்க்க போனேன். ஒரு தடவை 2 தடவை 3ஆவது தடவை போகும்போது நான் அப்பாவும் அம்மாவும் போனோம். அருவா எடுத்துகிட்டு தான் போனோம். என் மனைவி என் கூட வாழக்கூடாது, பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி குழு மூலிமா இவங்களுக்கு யாருன்னே எனக்கு தெரியாது. இந்த பாபு, கார்த்தி, சிவா, வேலூர் ஸ்டேஷனில் எவன் சம்மந்தப்பட்டிருக்கான், வேலூர் ஸ்டேஷன் சரி, செல்லிமண்டேஷன், தமிழ், தீபா, எப்படி குழு மூலிமா பெரியசாமி உள்ளே என் வாழ்க்கையை வாழ விடக்கூடாதுன்னு சொல்லி என் வீட்டுக்கு அபிராமின்னு பொண்ணை அனுப்பி என் வாழ்க்கை கெடுத்தது இல்லாமல் இந்த தீபாவும் தமிழ் பெரியசாமிக்கிட்டேயும் வேலூர் ஸ்டேஷன்லேயும் சரி, சென்னிமலை ஸ்டேஷன்லேயும் சரி பேசி வச்சுட்டு மனிதாவை அறிமுகப்படுத்தி என் வாழ்க்கையை மூக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கை கெடுக்கணும்னு நினச்சி கரிவலத்துலேயே நீ மாறப்படாமல் இத்தனை பேரை குடும்பம் மூலிமா தமிழ் கனிமொழியும் தேங்காய் கொடுக்கணும் மருமகளை கனியும் சௌந்தர்யாவும் குழு தலைவி, அப்புறம் தமிழ் தீபாவில் வச்சு ஒரு பொண்ணை ரெடி பண்ணி அபிராமிங்கிற பேரில் வேலூர் ஸ்டேஷன்லேயும் எல்லா ஸ்டேஷனுக்கு அறிமுகப்படுத்தி என் வீட்டுக்கு அனுப்பி என் கூட வாழ வச்சுன்னு சொல்லி என் மூக்க மீண்டும் அறுக்குன்னு சொல்லி மறுபடி தீபாவோட கொழுந்தி அவள் சென்னிமலையில் இருக்கிறாள். அவளோட கொழுந்தியாவில் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அறிமுகப்படுத்தி என் மூக்க அறுக்கணும்னு சொல்லி பெரியசாமிக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி என் மூக்க இருக்கணும்னு சொல்லி என்னை நம்ம வச்சு கழுத்தறுத்து நாளைக்கு தலைக்கிட்டு இன்றைக்கி வேண்டாம்னு சொல்லி நீ ஏமாற்றினாங்க. உங்களுக்கு வேலை வாங்கி தரோம், போஸ்டிங் வாங்கி தரோம், கவர்மெண்ட் வேலை வாங்கி தரோம், ஜாப்பு வாங்கி தரோம். இந்த மணிக்காரங்களும் சேர்ந்து எல்லா போலீஸ்காரங்களும் சேர்ந்து எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க. எஃப்சி ஆஃபீஸர்லேருந்து யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க என்னென்னு எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாருமே சப்போர்ட்டு தீபாவுக்கு தமிழ் என் ஊருக்காரங்களும் எல்லா போலீஸ்காரங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. தப்பு செஞ்சவங்களுக்கு ஏன் இவ்வளோ தப்பு சப்போர்ட் பண்ணுறாங்க? நான் எந்த தப்புமே செய்யவே இல்லை. என் முன்னாடிக்காக மாரியம்மாளுக்காக நான் அருவா எடுத்துகிட்டு போனேன். என் வாழ்க்கை கெடுக்க இவங்க யார்? இவங்க என் ஊருக்காரங்களை சேர்ந்து குழு மூலியமாக வச்சு ஒருத்தி வச்சா கண்டுபிடிச்சிக்குவாங்க சொல்லி இதில் 4-5 பேர்த்து குழு தலைவியாக போட்டு என் ஊருக்காரங்க எல்லாருமே மணிகண்டன் அப்புறம் கோபி பையன் இந்த கட்சியில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து பாபு, கார்த்தி, சிவா நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. சிவாவும் ஒரு நாள் நான் ஒரு பிரச்சனைக்கு சிவாவும் நானும் சிவாவும் போனோம். அவங்க பேசினாங்க. என் ஊருக்காரன் தான், என் நண்பன் தான். சிவா என் நண்பர் தான். எனக்கு அண்ணனாக நினச்சா அண்ணன், நண்பனாக நினச்சா நண்பன் அப்படின்னு நினச்சி பழகினேன். இன்ன வரைக்கும் எனக்கு துரோகம் தான் பண்ணிகிட்ருக்குது. ஏன் மூக்காக இருக்குன்னு சொல்லி வேலூர் ஸ்டேஷனில் இன்னும் ஏற்கனவே முகரையெல்லாம் உடச்சி நான் தூங்கி போய் கிடந்துச்சு. மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி ஆச்சு. நாய் பிடிக்கிற மாதிரி பெரி பிடிக்கிற மாதிரி ஊசி போட்டு இந்த மாதிரி குடும்பத்தை அதாவது தப்பு செஞ்சவன் தப்பு செய்யாதவங்க மேலே பழியை போட்டு தப்பு செய்ய தூண்டி ஒரு சாமியாரை வச்சு இத்தனை வேலையும் பண்ணி என் வாழ்க்கை கெடுக்கணும்னு நினச்சி இத்தனை வருஷமாக என்னை கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க. எனக்கு நியாயம்தான் கிடைக்கணும். நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் நினச்சாங்க. இன்னமும் நினச்சிட்ருப்பேன். அது தமிழுக்கு தெரியும், தீபாவளிக்கு தெரியும். இதில் என்ன ஒரு ஐ விட்னஸ்னால் இத்தனை பேர் தமிழுக்கு தீபாவுக்கு குற்றவாளிக்கு ஏன் இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க? நான் போய் கேஸை கொடுத்தாலும் என் மேலே திருப்பி எல்லா கேஸை போடணும்னு சொல்லி சென்னிமலை ஸ்டேஷனில் என்னையுமே பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நான் தான் விட மாட்டேன்னு தமிழுக்கு தெரியும், பணிதாளுக்கு தெரியும், தேங்காய் கூட இருக்கிற மருமகளுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும், பச்சை பிள்ளைக்கு கூட தெரியும். மனிதாவே நான் விட்டு தர மாட்டேன். இது எல்லாத்துக்கும் தெரியும். தமிழையும் வனிதாவையும் அபிராமியும் வந்தது தமிழ், தீபாவளி குழு தலைகளாங்க. ஆனால் இது எல்லாமே சொல்லிட்டாங்க தமிழ் தான் உன் பொண்டாட்டி, தீபா தான் உன் பொண்டாட்டி அப்படின்னு. எனக்கு இப்போயும் நான் அருவா எடுத்துகிட்டு கரிவலத்தில் எவ்வளோக்காக எதுக்காக அருவா தூக்கிட்டு போகிறோம் கிடையாது. என் குடும்பத்துக்காக நான் தூக்கிட்டு போனேன். நான் இப்போயும் நான் நினச்சேன் அருவா தூக்கிட்டு போய் எவ்வளோ நாள் வெட்டி எறிய கூட நான் தயங்க மாட்டேன். நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். என்னை பொறுத்தளவுக்கு நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும்னு நினச்சேன் ஆம்பளை. நான் இப்போயும் நான் சொல்கிறேன் தமிழை பேச்சு தமிழே அவன் பிள்ளை கட்டித்தரான். தேனை கட்டித்தரவா, ஒன்று மனிதாவை கட்டித்தரேன், இல்லை தேனை கட்டித்தரேன், இல்லை நீ நானே கூட வரேன்னா சரி அவன் சொல்கிறாள் போய் சொல்ல உண்மையை தான் சொல்கிறாளான்னு நினச்சி தான் நான் போனேன். ஆனால் அங்கே போய் தமிழ்
மலர், விஜயாவு எல்லாரும் சேர்ந்து எனக்கு மருந்து வாயில் ஊற்றி விட்டாங்க. போலீஸ்காரங்க சேர்ந்து தான். நியாயமாக இருந்தால் நான் நியாயமாக இருப்பேன், ஆனால் விட மாட்டேன்னு தெரியும். ஏன் முன்னாடி வனிதாவை தாலி அறுத்துட்டு என் கூட வாழ வச்சா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும். எவன் சம்மந்தப்பட்டிருக்கான ஏன்னு உண்மையை தெரிஞ்சால் என்ன பண்ணுவேன், 60 ரூபா எடுத்துகிட்டு வந்தேன் என் மேலே பொய் கேஸை போட்டு வேலூரில் வேலாயமத்தில் இருக்கிற எல்லாமே குழுன்னு எவன் பொண்டாட்டி சம்மந்தப்பட்டிருக்கான எல்லா நாய்ங்களும் என்னை கஷ்டப்படுத்தணும், என்னை வந்து இது பண்ணணும், என்னை நாயாக மாற்றணும் அப்படின்னு சாமியார் வச்சு என் ஃபோட்டோவை வச்சு எனக்கு தைரியம் வரக்கூடாது, துடிச்சல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு எதில் நான் எப்பயுமே ஒரே மாதிரி தான். நான் எந்த மந்திரத்துக்கும் அடங்க மாட்டேன், எந்த தந்திரத்துக்கும் அடங்க மாட்டேன். என் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் நான் கேட்குறேன். என் முன்னாடி வனிதாவும் தமிழ் தாலி அறுத்துட்டு கிளம்பி கரூருக்கு வரணும். மருந்து குடிச்சது அவங்க தான் ஊற்றி விட்டாங்க. இப்போ எனக்கு ட்ரீட்மெண்ட்டு சரியாக கூட இல்லை. எந்த ஹாஸ்பிட்டலில் போனாலும் அனைத்து போலீஸ்காரங்க கட்சிக்காரங்களை சேர்ந்து என் வாழ்க்கையை வந்து கெடுக்கிறாங்க. இனி ட்ரீட்மெண்ட் பார்க்க கூட மாட்டேங்கிறாங்களே. நான் எப்படி நிம்மதியாக ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும்? நான் தான் சொல்லிட்டேன் தமிழ்கிட்ட மூடிக்கிட்டு புண்டையை மூடிட்டு தாலி அறுத்துட்டு வந்து என் கூட பிழைக்கிறேன்னு சொன்னால் அது போல் இது உன் பொருளை கட்டித்தரேன்னு முழுங்க அவளை கட்டி வைங்கன்னு நான் சொன்னேன். நான் நியாயமாக தான் பேசுவேன், அநியாயம் பேச மாட்டேன். தமிழ் வனிதாலேயே உனக்கு தாலி அறுத்து கொண்டு ஒப்படைக்கணும்னு சொன்னாலுங்க. ஆனால் இன்ன வரைக்கும் வேளாண்மைகளுக்கு அத்தனை பேருந்து சம்மந்தப்பட்டிருக்காளுங்க. எந்தெந்த நாய் சம்மந்தப்பட்டிருக்கான்னு சொல்லி ஃபோனில் வந்து கான்ஃபியூஸன் காலை போட்டு பேசுகிறாளுக்கு மிரட்டுறாளுங்களே தவிர எவ்வளோ நேரில் வந்து பேசவும் மாட்டேங்கிறாங்க. நேரில் வந்து பேசுகிறதால நான் எந்த நாயாக இருந்தாலும் பிடிக்க முடியும், பிடிச்சி கேட்க முடியும். நீ யாரா என் குடும்பத்துக்கு எடுத்ததுன்னு சொல்லி ஏன் முன்னாடி வனிதாவு தமிழ் செல்லிமலையில் இருக்கிற தேங்காய் கொடுக்குற மருமகளும் தாலி அறுக்கணும். நான் கட்டுவேன். கறி வளத்தில் நடந்த பிரச்சனை இன்னும் வரைக்கும் என்னை துரத்திட்டு இருக்காங்க. நான் வாழக்கூடாது, பிடிக்கக்கூடாது, ஏன் சொந்தம் வந்தோம்னா என் கூட வந்து சேரக்கூடாது, பிடிக்கக்கூடாதுன்னு இந்த போலீஸ்காரர் எல்லாம் புண்டிக்கு நான் வந்து மிரட்டி வச்சுருக்கீங்க. யாரை கேட்டு யாரை இது வந்து இப்படி மிரட்டி வச்சுருக்கீங்க? யார் எப்பேற்பட்டவ? எவனுக்கும் அடங்காதவன் சொந்த எவன்கிட்டையும் கை கட்டி நிற்காதவன் தான் நான். வேலைன்னா வேலை, வீடுன்னா வீடுன்னு இருக்கிற நாம்பால தான் நான். என்னை போய் வந்து தேவையில்லாமல் கஷ்டப்படுத்திட்டீங்களா? எல்லா கட்சிக்காரர் சேர்ந்து முதல்ல ஜோதிமணி பேரை சொன்னானுங்க, அப்புறம் ஒன்றையும் பேரை சொன்னானுங்க, அப்புறம் பாபு பேரை சொன்னானுங்க, அப்புறம் சிவா பேரை சொன்னானுங்க. லைனாக அப்போ சொல்லிகிட்டே இருக்காளுங்க. அப்போ போலீஸ்கார பேரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இது எப்படி இருக்குது தெரியுமா? அவன் வந்து சுவாத்தை விட்டு வேறு அள்ளி தீக்கிற லாய்க்கு தான் வந்து தப்பிக்க பார்ப்பாங்க. நான் என்ன பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனை தொடுறதுக்கு முன்னாடி அது 1000 தடவை யோசிப்பேன். ஆனால் தொட்டுட்டே சரியே உணரலாம் விட மாட்டேன். அதே மாதிரி தான் ஒன்று என் முன்னாடி வனிதாவு தமிழ் தாலி அறுத்துட்டு இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே கரூருக்கு வந்து எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் என் முன்னாடி வனிதாவையோ இல்லை தமிழையோ இல்லை தேனையோ கட்டி வைக்கணும். இந்த பிரச்சனை முடியும்னா அதுதான். இந்த பாபு, கார்த்தி, சிவா பணம் இருக்கிற திமிரில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எஃப்சிக்கெல்லாம் எல்லா பக்கையும் பணம் கட்டி வச்சுருக்காங்களா? இது சம்மந்தமே இல்லாத பேரில் போய் வரதராஜை கேளு, அவரை கேளு, இவரை கேளு, அவனை கேளு, இவளை கேளுன்னு என்ன இது நடக்குது? ஆட்சி நடத்த தெரியல. கட்சிக்காரங்கன்னு எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து குற்றவாளியே வந்து இவரா தளபதியா? தளபதி தான் தப்பு பண்ணிகிட்டு இருக்கானா? எவன் தப்பு பண்ணாலும் சரி, நான் அவன் மேலே கேஸை கொடுத்து அவன் லைஃபையே நான் கெடுக்கிற அளவுக்கு என்கிட்ட திறமை இருக்குது. ஆண்டவன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமை கொடுத்துருக்கான். ஆனால் எனக்கு என்ன திறமை கொடுத்துருக்கான்னு எனக்கே தெரியாது. ஆனால் எனக்குள்ளே இருக்கிற என்றைக்குமே கொடுத்த வார்த்தையை கொடுத்து சொல்லி என்றைக்கு நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். ஆம்பளலாம் என் பொண்டாட்டி வனிதாவு தமிழ் சென்னிமலையில் இருக்கிறவ, எம்ஜிஆர் நகரில் இருக்கிறவ, விஜயாவோட பொண்ணு தீபாவும் தமிழ் தாலி அறுத்துட்டு என் கூட வந்து வாழவங்க என் வீட்டுக்கு வரணும். வனிதாவை கூட்டிகிட்டு என் விஜயா, ஜெயா எல்லாத்தையும் தேங்காய் கூட நான் மரமலம் கொண்டு எல்லா நாய்ங்களும் இங்கே வரணும். மலரையும் ராணியும் எந்தெந்த போலீஸ்காரன் நாய் மிரட்டி வச்சுருக்காங்க. அவன் ஒவ்வொருக்காரங்க அது பணங்களாக கூப்பிட்டா தான் என்னை தேடி வருவாங்களா? நாங்கள் என்னை வந்து ஏற்றுப்பாங்களா? என்ன இது பிரச்சனை? குழுவ மூலியமாக பொண்ணு அனுப்புனது உங்களோட தப்பு. உங்கள் வீட்டுக்குள்ளே நான் வந்து பிரச்சனை பண்ணனா இல்லை. அப்புறம் எப்படி வந்து நீ குழுவ மூலிமா வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி என் வாழ்க்கை கேட்டுட்டு நான் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் எவனுக்கு குடும்பத்தோடு நான் இருக்கக்கூடாதுன்னு நான் வந்து நினைப்பேன். அதான நியாயம். அதாவது சட்டங்கிறது நியாயமானது, உண்மைக்கு மட்டும்தான். 1000 நிரபராதி
நிற குற்றவாளி வந்து தண்டனை அனுபவிக்கப்படலாம். தமிழ், தீபாவளி, ஜெயாலு, சென்னிமலையில் இருக்கிற அத்தனை பேரும் தேங்காய் குடம் வரணும். இந்த விஜய், இந்த பாபு, கார்த்தி, சிவமணியன், இங்கே இருக்கிற 2 ஓகேந்திரர்களுக்கு அனைவருமே குற்றவாளிகள். நான் ஒருத்தன் தான் நிரபராதி. அது எந்த தப்புமே பண்ணலையே. நான் வந்து எந்த பிரச்சனைக்காக இருந்தாலும் சரி, சிங்கம் என்றைக்கு சிங்கமாக தான் போய் நிற்கும், ஒத்தையாக தான் போய் நிற்கும். பண்ணிங்கன்னா கூட்டமான என்னை வந்து தேவையில்லாமல் கத்திக்கிட்டு இருக்கும். நான் இப்பயும் நான் தமிழ் தீபாவளி தான் சொல்லுவேன். நான் விடமாட்டேன். தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காத மனிதாவை தாலி அறுத்து கொண்டாந்து ஒப்படைக்கிற வேலையை பாரு. மாதமாக இருந்தாலும் கருப்பத்தை கலாச்சிட்டு கரூருக்கு கொண்டாந்து ஒப்படைக்கிற வேலையை பாருட்டு. இல்லை தமிழே வந்து தேனை கட்டி தரேன் தான். அப்போ மூடிக்கிட்டு அதை வச்சுக்கிட்டீங்கன்னு ஒன்று என்னை பொறுத்தளவுக்கு நேருக்கு நேராக வந்தால் கரிவளத்தில் நடந்த பிரச்சனை அபிராமி பிரச்சனையும் முடிப்பேன். ஏன் முன்னாடி வனிதாவோ தமிழோ இல்லை தேன்மொழியோ நான் வந்து குடும்பம் நடத்த நான் பார்ப்பேன். ஆனால் எல்லா போலீஸுக்காரனும் வேலை வாங்கி தரேன், நான் கேஸ் கொடுத்தா அவனுக்கு வேலை போயிடும், என்னை வந்து போலீஸ் ஸ்டேஷன் போர்ட்டை வந்து என்னை கட்டாயப்படுத்தி 3 மாதமாக்கி வந்து கல்யாணம் பண்ணி வைக்க தரேன்னு சொல்லி 7 மணி ஏட்டையை வச்சு என் வாழ்க்கையை வந்து கெட்டுக்கணும்னு சொல்லி கபடி பசங்களை வச்சு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு தெரியும் நான் வந்து என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே சொல்லி நான் பொறுமையாக இருக்கேன். ஆனால் என்னை மருந்து ஊற்றி விட்டதும் இல்லாமல் நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் எனக்கு வெறி பிடிக்கிற ஊசியோ இல்லது அவங்கள பார்த்தா மட்டும் எனக்கு வெறி பிடிக்கணும், நான் நாயாக மாறணும், ஊசி போடணும்னு சொல்லி பாபு, கார்த்தி, எல்லா சிவாவும் எல்லாமே என் ஊருக்காரங்க எவ்வளோ கட்சியில் இருக்கிறவங்க எவ்வளோ ஆணவத்தில் திமிரில் ஆடினான்னு தெரியாது. ஆனால் ஆட்சி நடத்துறதுக்கு எவ்வளோ சரியில்லை. நீ ஆட்சி நடத்தணும்னா என் கைக்கு இது ஆட்சி வரணும், நான் தான் ஆட்சி நடத்தணும். அப்போ நான் தான் இந்த நாடு திருந்துன்னு நினைக்கிறேன். தப்பு அதாவது ஒரு நிரபராதி கூட குற்றவாளி ஆகக்கூடாது. ஆனால் குற்றவாளிக்கு இத்தனை பேர் சப்போர்ட்டாக வந்து நிற்கக்கூடாது. தமிழுக்கு தீபாவளிக்கு சாமியாரை வச்சு எப்படின்னு நியாயம் பண்ணுறாருங்க. நானும் விட மாட்டேன்னு தெரியுமில்ல. சென்னிமலைக்கு தேங்காய் குடம் வந்து ஆரம்பி எல்லாத்துக்குமே தெரியும். எங்கிட்ட வந்து மோதி எவனும் ஜெயிக்க முடியாது, என்னை சமாளிக்கவே முடியாது ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் உண்மையான ஆம்பளை, சொன்ன வார்த்தையை காப்பாற்ற நிற்கிறவன். என் மனசாட்சிக்கு சரின்னா அது சரி, தப்புன்னா தப்பு அப்படி நினச்சி வாழ்கிறவன். ஆனால் இப்போவும் வந்து என் ஊருக்கு என் பக்கத்து வீட்டிலேருந்து சமாதானம் வந்து பார்க்கட்டுமான்னு கேட்டதுக்கு நாங்களே என் ஊருக்காரங்க சொன்னால் தான் அவங்க என்னையும் தேடி வருவாங்களா பார்ப்பாங்களா. இதெல்லாம் எவ்வளோ மிரட்டுச்சு. இதெல்லாம் கொண்டு தெரிஞ்ச சிலையை உடச்சி ஜாதி கலவரம் பண்ணுறது, மயிர் கலவரம் பண்ணுறது, மட்டை கலவரம் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைத்தனமெல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எது நடந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும். எவ்வளோ இருந்தாலும் வெட்டி எறிக்கி துடிச்சிடும் எனக்குள்ளே இருக்குது. புரியுதா? 6 லீஸாகவும் 100 லீஸாகவும் நான் சாவை பற்றி இன்றைக்கி கவலைப்பட மாட்டேன். ஆனால் இப்போ நடக்கிற பிரச்சனைக்கு என் ஊருக்காரங்க எதுக்கு எல்லா பிள்ளைக்கு எல்லாம் குழுவில் இருக்கிற பொம்பளைக்கு எல்லாம் சம்மந்தப்பட்டு என் வாழ்க்கை கேட்டுக்கணும். எனக்கு வந்து ஊராவட்ட பிள்ளைய வந்து நான் அப்போலாம் ஏற்றுக்கணுமா? எனக்கு மாதம் வாங்கி எனக்கு பொண்ணு அனுப்புன்னு சொல்லி வேலூர் ஸ்டேஷன்லேயே பாபு, கார்த்தி, சிவாபு எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்காங்களா? அதுக்கு கம்முன்னு இந்த பிரச்சனையும் வேணாலும் அவன் பொண்டாடியே உதவியோட பிழைக்க வைக்கல போய் அதெல்லாம் நியாயம் இல்லை. என் பிள்ளைய மூடிட்டு என் பொண்டாடி வனிதாவிலையும் டீஷர்ட்டாக தாலி அறுத்து என் கூட கரூரில் கொண்டாந்து ஒப்படைச்சா வனிதாலும் வந்து தமிழ் தாலி எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, வனிதா தாலி எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, தேனமே கட்டி வச்சாலும் சரி. ஆனால் இந்த 3 ஆப்ஷனுக்கு தான் வழி, வேறு எந்த வழியும் கிடையாது. என் வாயிலுக்கு சொன்ன வார்த்தை தான் பொண்டாட்டி வனிதாவா, தமிழா இல்லை தேன்புலியா. நான் வந்து 3 பேர்த்துக்கிட்டு ஒரே பதில் தான். எவனாலும் நேரில் வாங்க இந்த தாலி எடுத்துருவா இல்லை கட்டுறேன். மீறி எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறானோ அவனை செருப்பால் அடித்து அவனை அருவாளால் வெட்டுறேன். புரியுதா? என் குடும்ப விஷயத்தில் எவன் தலையிட்டாலும் நீ எவ்வளோ இருந்தாலும் வெட்டுவாங்க. நான் அருவம் எடுக்கணுமா வேண்டாமான்னு நீ வந்து